இந்த வாட்டி நாம இந்த 2026ஆம் ஆண்டு ஆங்கிலேய புத்தாண்டு எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அது பார்க்கறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்திலிருந்து எந்தெந்த இடத்துக்கு செல்ல போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மெயினா நமக்கு ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த குரு, சனி, அதுக்கப்புறம் ராகு, இந்த 3 ராகு, கேத்து, இந்த 3 பிளானட்ஸோட டிரான்சிட்ஸ் தான் நமக்கு மெயினா பார்ப்பாங்க. சோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி மிதுன ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து மிதுன ராசியை விட்டுட்டு கடக ராசிக்கு செல்ல போறாரு. கடக ராசியில வந்து உச்சகட்டமா இருக்க போறாரு. டிசம்பர் 5ஆம் தேதி வந்து ராகு கும்பத்தை விட்டுட்டு வந்து மகர ராசிக்கு போயிட்டு அங்க உச்சகட்டமா இருக்க போறாரு. அப்படியே அக்டோபர் 31ஆம் தேதி குரு பகவான் கடக ராசியை விட்டுட்டு சிம்ம ராசிக்கு போயிட்டு அங்க ஒரு ஷார்ட் டிரான்சிட் 1.5 மந்த் இருக்க போறாரு. சோ இப்போ இந்த மெயின் பிளானட்ஸோட டிரான்சிட்ஸ் எந்த மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்களே இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ரிஷபராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னா இந்த வருஷத்துல முதல் பாதி வந்து 2ஆம் வீட்டுல குரு பகவான் பெயர்ச்சி ஆயிட்டு இருப்பாரு. 2ஆம் வீடு பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஹவுஸ், பினான்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், அப்படியே வந்து சொத்துக்கு வெல்த்துக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ இந்த டைம் பீரியட்ல ரிஷப ராசிக்காரங்களுக்கு எதுக்கு நல்லா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலி எக்ஸ்பேன்ஷன் முதல்ல சொல்லணும்னா கல்யாணம் நடக்கிறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா 2ல குரு இருக்கும்போது ஃபேமிலி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி விடுவாரு. அப்படியே கல்யாணமாயி ரொம்ப நாளா குழந்தைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு இல்லாட்டி வைஃப் கன்சீவா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே 2ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து சொத்து அமைச்சு தருவாரு. வெல்த் ப்ராப்பர்ட்டி ஏதாச்சும் வாங்குறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு. குடும்பத்துல வந்து ஒரு நல்ல அக்கேஷன் நடக்கிறதுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஃபார் சப்போஸ் வீட்டுல யாராச்சும் ஒரு பொண்ணுங்க ஏஜ் அட்டென்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நடக்கலாம். இல்லாட்டி வந்து இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல நியூ பர்சன் வர்றது, குடும்பத்துல வந்து புதுசா ஒரு குழந்தை பிறக்க போறது, விளகாப்பு நடக்கிறது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ், நிறைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்ன்றது இந்த டைம் பீரியட்ல அட்டென்ட் பண்றதுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 2ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுக்கு பண வகையில நல்ல உதவி செய்வாருன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. உங்களுக்கு வந்து பினான்சியலி எக்ஸ்பேண்ட் ஆகுறதா தெரியுது. இன்கேஸ் வந்து சில பேருக்கு உங்களுக்கு நீங்க செய்யற தொழில வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்பாக்சன், ஜாப் சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னா ஜாப் ஸ்விட்ச் பண்றதுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ 2ஆம் வீட்டில் இருந்து குரு பகவான் வந்து 6ஆம் வீட்டை பார்ப்பாரு, 8ஆம் வீட்டை பார்ப்பாரு. சோ 6ஆம் வீடு எதிரிகளுக்கு சம்பந்தப்பட்ட இடம், அப்படியே 8ஆம் வீடு வந்து அவமானங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடம். சோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கொஞ்சம் கடன், எதிரிகள், அப்படியே வந்து அனாவசிய பண செலவு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஏன்னா பொதுவாவே வந்து கொஞ்சம் ஒருத்தங்க நல்லா வளர்றாங்கன்னா நமக்கு நண்பர்களே எதிரிகள் ஆயிடுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் கூட தெரியுதுங்க. பொறாமைப்படுறவங்க சில பேர் இருப்பாங்க இந்த டைம் பீரியட்ல. அவங்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு நீங்க முன்னாடி போறது நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே 2ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுக்கு தொழில் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு 9ஆம் பார்வையால. சோ
தொழில்ல வந்து நல்லா வளர்றதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இந்த டைம் பீரியட்ல என்னன்னா கொஞ்சம் தொழில் வகையில உங்களுக்கு நிறைய மரியாதை ரெஸ்பெக்ட் கிடைக்கக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ இது இந்த முதல் பாகம் ஜூன் வரைக்கும் இருக்கிற ஒரு ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற பலன். இப்போ ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து இந்த 2ஆம் பாகம் எப்படி இருக்க போகுது சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ 2ஆம் உங்களுக்கு இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து 3ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சி ஆயிட்டு வருவாரு. அங்க உச்சகட்டமா இருப்பாரு. உங்களுக்கு 3ஆம் வீடு பார்த்தாலே வந்து அது பெரிய பயந்துட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அது 3ஆம் வீடுன்னா மாரகா ஹவுஸ் தான். மாரகா ஹவுஸ் சொல்லும் போது வந்து அது ஃபுல் லென்த் மாரகா ஹவுஸ் கிடையாது, பார்ஷியல் மாரகா ஹவுஸ் தான். 3ஆம் வீட்டு குரு வந்து பாப்பி தான், ஆனா கொஞ்சம் தான் பாப்பி. ஏன்னா 3ஆம் வீடுல வந்து இங்க குரு உச்சகட்டம் ஆயிடுறாரு முதல்ல அவங்களுக்கு. சோ இந்த 3ஆம் வீட்டுல குரு வரும்போது என்னன்னா நமக்கு வந்து 2ஆம் வீட்டுல குரு இருக்கும்போது ஈஸியா நடந்த விஷயங்கள் வந்து 3ஆம் வீட்டுல குரு இருக்கும்போது அந்த அளவுக்கு ஈஸியா நடக்காது. சோ இப்போ ஃபார் சப்போஸ் 2ல குரு இருக்கும்போது ஒரு 10 ரூபாய்க்காக 1 மணி நேரம் உழைச்சா 3ஆம் வீட்டுல குரு இருக்கும்போது 10 ரூபாய்க்காக 3 மணி நேரம் உழைக்கணும். அவ்வளவுதாங்க. இந்த டைம் பீரியட்ல நிறைய எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ற கூடிய டைம் பீரியட்னு சொல்லலாம். பட் 3ஆம் வீடு எதுக்கு நல்லதுன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்கில் கத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த டைம் பீரியட்ல நீங்க ஏதாச்சும் ஹேண்ட்ஸ் ரிலேட்டட் ஸ்கில் கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு லைஃப் லாங் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஃபார் சப்போஸ் இந்த கேமரா ஒர்க், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, அப்படியே வந்து இந்த சாரி பிரிண்டிங், பார்டர் பிரிண்டிங், இந்த மாதிரி எல்லாமே வந்து ஃபீமேல்ஸ் அப்படியே வந்து ஏதாச்சும் இந்த தைக்கிறது, இந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் செய்யறது, இந்த மாதிரி ஒர்க், இந்த மாதிரி ஆர்டிசன்ஸ் ஒர்க் ஏதாச்சும் இந்த டைம் பீரியட்ல கத்துக்கிட்டா அது வந்து உங்களுக்கு லைஃப் லாங் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 3ஆம் வீட்டுல குரு இருக்கும்போது வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல்ஸ், ஏன்னா 3ஆம் வீடுன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ், சோ ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல்ஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 3ஆம் வீடுன்னா பர்த்ருஸ்தானம், அது வந்து தைரியத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம். இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு பயங்கரமா தைரியம் தானா வருங்க. தன்னம்பிக்கை, தைரியம். எதுக்குன்னா தைரியஸ்தானத்துல குரு உச்சகட்டமா இருக்காருங்க உங்களுக்கு. சோ தைரியம் நல்லா அமைச்சு தருவாரு. அப்படியே 3ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் பார்வையால 7ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு குரு பகவான். ஸ்டில் 7ஆம் வீடுன்னா மேரேஜ், ரிலேஷன்ஷிப்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 3ஆம் வீட்டு குரு வந்து 3ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு வந்து 9ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு தன்னோட 7ஆம் பார்வையால. 9ஆம் வீடுன்னா லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ், லாங் டிஸ்டன்ஸ் டிராவல்ஸ், பக்திக்கு சம்பந்தப்பட்ட இடம். சோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு பக்திக்கு கொஞ்சம் நிறைய திருக்கோயில் போறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஏன்னா 9ஆம் வீடு திருக்கோயில் சந்தர்சனத்துக்கான வீடு. சோ நிறைய திருக்கோயில் போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியே நிறைய லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ், ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படியே இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு பக்தி தானாவே வளர்ந்துரும் சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 3ஆம் வீட்டிலிருந்து 9ஆம் பார்வையால 11ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு குரு பகவான். 11ஆம் வீடு பாத்தீங்கன்னா லாபங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடம், ப்ராஃபிட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம். இப்போ இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் வந்து நிறைய உழைக்க வேண்டிய சூழ்நிலைன்றது இருக்கும். ரொம்ப எக்ஸஸா உழைக்க வேண்டிய சூழ்நிலைன்றது இருக்கும். ஆனா அந்த உழைப்புக்கு ஏத்த மாதிரியான காசு, லாபங்களோ உங்களுக்கு கிடைச்சிரும் சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ இந்த வருஷம் அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் இது இந்த மாதிரி பலன். இப்போ அக்டோபர் 31ஆம் தேதியிலிருந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் 31 ஒரு 1.5 மந்த்துக்கு ஒரு ஷார்ட் டிரான்சிட்ல குரு வந்து அதிச்சாரம் பண்ணுவாரு. அப்படின்னா முன்னாடி போய் திரும்பி வருவார் இல்லையா? சோ இந்த அதிச்சார பயிற்சியில என்ன, கடக ராசியை விட்டுட்டு சிம்ம ராசிக்கு போவாரு குரு. சோ
சிம்ம ராசின்னா 4ஆம் வீடு. சோ 4ஆம் வீடு குரு என்ன பண்ணுவாருன்னா அந்த ஒரு 1.5 மந்த்ல வந்து மன நிம்மதி அமைச்சு தருவாரு. சொத்து வாங்குறதுக்கு, வண்டி வாங்குறதுக்கு வந்து அந்த 1.5 மந்த் டைம் பீரியட்ன்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீட்டுக்கு இன்டீரியர் செய்யறது, வீட்டுக்கு சம்பந்தமா ஏதாச்சும் செய்யறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இது இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கான 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு கால பலனுங்க. இப்போ இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. இந்த மாதிரியான மாத பலன்களு, பெயர்ச்சி பலன்களு தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே வந்து உங்களோட கருத்துக்கள் வந்து கீழே காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணுங்க.